சில்லி பன்னீர் ஃப்ரை. அதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் எல்லா பன்னீருமே போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு எல்லா பன்னீருமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 பூண்டு நறுக்கி வச்சது, 2 வெங்காயம் பெருசாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது, கொடை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நான் சோள மாவு 2 டீஸ்பூன் கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீருமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கினா சில்லி பன்னீர் ஃப்ரை ரெடி.